இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ பண்ணி சோஷியல் மீடியாவில் தனக்கென மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கவங்க தான் கனி அவர்கள். என்னதான் இவங்க இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே பிரபலமாக இருந்தாலும் இவங்களோட சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்துட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக இவங்க ரொம்பவே ஆசைப்பட்டு திருமணம் பண்ண மணி அவர்கள் கூட சேர்ந்து சில வருஷம் மட்டும் வாழ்ந்த நிலையில் இப்போது அவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்யப்படுறதா சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ கனி அவர்கள் முதல் முறையாக ஸ்ரீதர் அப்படிங்கிறவரோட சேர்ந்து ரீல்ஸ் வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனி அவர்கள் யார் கூடயுமே சேர்ந்து வீடியோ போடாதனால இப்போ பல ரசிகர்கள் நீங்க ஸ்ரீதரை லவ் பண்றீங்களா, அவரை தான் இரண்டாவது திருமணம் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசெண்டா கனி அவர்களே நாங்க ஒரே ஊரை சேர்ந்தவங்க, அது எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வீடியோ பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஸ்டார்டிங்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும்னு நினைச்சோம், ஆனா நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நிறைய சப்போர்ட் வந்துச்சு. அதே மாதிரி நாங்க ஒன்று லவ் எல்லாம் பண்ணல, எங்களுக்குள்ள இப்போ ஒரு நல்ல நட்பு உருவாகி இருக்கு, அது மட்டும்தான் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த இன்டர்வியூவில் கனி அவர்கள் ஸ்ரீதர் கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருந்ததை பார்த்துட்டு மீண்டும் பல ரசிகர்கள் உங்கள் ஜோடி சூப்பராக இருக்குது, நீங்கள் ஏன் இவரை திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இதுக்கு வழக்கம் போல் கனி அவர்கள் ரொம்பவே கோவமாக எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, இது எங்களோட ப்ரொஃபஷன், அதை வெறும் ப்ரொஃபஷனாக மட்டும் பாருங்கள், ரியல் லைஃப்குள்ளே கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி எனக்கு இப்போதைக்கு இரண்டாவது திருமணம் பண்ணுற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை, அப்படி ஏதாவது வந்தால் நானே சொல்கிறேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் கனி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.